Assalamualaikum. Waalaikumsalam. சரி உட்காருங்க. முதல்ல நான் கேக்குறேன். அவர்களுக்கு தாயும் இல்லை தன்னையும் இல்லை, ஆனால் உலகத்தில் அனைவரும் அவர்களின் பிள்ளைகள். அவர்கள் யார்? நீங்கள் ஓய்வெடுப்பதற்காகவே அல்ல என்னை படித்துள்ளார். நான் யார்? முதல் முதலே பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் யார்? எங்களை வளைத்தால் நாங்கள் உடைந்து விடுவோம். நாங்கள் பலகீனமானவர்கள். நாங்கள் யார்? அல்லாஹ் அவர்களைத்தான் தன்னின் குற்றத்தோழராக தேர்வு செய்துள்ளார். அவர்கள் யார்? அவர்களுக்கு ரெக்கைகள் உண்டு, ஆனால் அவர்கள் பறவைகள் அல்ல. அவர்கள் யார்? நம் கூடவே இருப்பார்கள், நம் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். அவர்கள் யார்? மனிதன் கூடவே இருப்பார், அது மனிதனுக்கும் பகைவன். அவன் யார்? மண்ணால் தடுக்கப்பட்டவன், ஆனால் அவசரக்காரன். அவன் யார்? மனித நாளில் நல்ல தாவத்தை தீர்க்கும் தரகம். அது என்ன? ஒரு புத்தகம் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளது. அது என்ன? சேவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பசிக்கும் மாதம், வெளியேற்றமும் இயந்த மாதம். அது என்ன? ரமலான் மாதம். நாங்கள் எப்போதும் சேர்ந்தே இருப்போம். நான் எங்களுக்கு இடையில் படிப்பு தெரிய உள்ளது. நாங்கள் யார்? குரானில் கூறப்பட்டுள்ள இருக்கடல்கள். உலக மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படும் மனிதர்.
முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல்லாஹி ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல்லாஹி ரஜப் ஷஅபான் ரமலான் ஷவ்வால் துல்கஅதா துல்ஹஜ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்காகுமுத் தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன் இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன் சும்ம லதஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீம். அலைக்கும் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திக்ர் செய்தால் கிடைக்கும் நன்மைகள். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வறுமை நாளில் வெற்றி பெறுவதற்கு தொழுகை, நோன்பு, ஸகாத் இது போன்ற நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருந்தாலும் அதை செய்ய தவறிவிடுகிறோம். இதனால் மறுமையில் நன்மை குறைந்து தீமை அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் நமக்கு பெரிய அற்புத ஏற்பாட்டை செய்து தருகிறான். அதுதான் திக்ர் செய்தல். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை துதிக்கின்றேன் என்று யார் ஒரு நாளில் 100 முறை சொல்வாரோ அவருடைய தவறுகள் அழிக்கப்பட்டு விடுகின்றனர். அவை கடலில் நுழைவானாலும் சரியே என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது போன்ற பல திக்ர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்துள்ளார்கள். அதை தினமும் கூறி பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய ஏக இறைவன் நல்லடியார்களே, இந்நிகழ்ச்சியில் கொள்கை மற்றும் போதாது என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே,
கொள்கிறோம். இந்த அடிப்படையில் அல்லாஹ் உலகத்தில் வாழும் அனைவரையும் விட நம்மை மேம்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஆனால் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருந்தால் மட்டும் போதும், மறு உலக வாழ்வில் வெற்றி அடைந்து விடலாம் என்று நம்மில் பலர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் நல்லவர்களை நாம் செய்யாமல் இருப்பது இதைத்தான் உணர்த்துகிறது. ஏகத்துவ கொள்கையை கடைபிடித்தவனுக்கு நிச்சயம் சொர்க்கம் கிடைக்கும் என்பதில் எல்லோரும் சந்தேகமே இல்லை. ஆனால் நரகம் செல்லாமல் சொர்க்கம் செல்வானா என்று நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தின் கடமைகளை சரியாக நிறைவேற்றாத காரணத்தினால் தௌஹீத்வாதிகள் மறுமையில் நடந்து தண்டிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏகத்துவ கொள்கையுடையவர்களில் சில நரகத்தில் அற்புதங்களை போன்று மாறியின் தன் வேதனை செய்யப்படுவார்கள். பின்பு இறைவனுடைய அருள் அவர்களுக்கு கிட்டும். நரகத்திலிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்தின் வாசல்களில் வீசப்படுவார்கள். சொர்க்கவாசிகள் அவர்கள் மீது தண்ணீரை தெளித்தவுடன் நதியால் சுமந்து வரப்பட்ட விதை கரையோரம் நுழைப்பதை போல் அவர் புதிதாக உருவெடுத்து சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். தௌஹீத் கொள்கையை வைத்து மாத்திரம் நரகத்திலிருந்து தப்பித்து விட முடியாது என்பதை தெல்ல தெளிவாக இந்த ஹதீஸ் எடுத்துரைக்கிறது. நரகத்திற்கு சென்று விட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவதை விட நரகத்திற்குள் புகாமல் சொர்க்கம் புகுவதே மாபெரும் வெற்றி. இவ்வாறு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பவரே, கியாமத் நாளில் நான் உங்களின் கூலிகள் முழுமையாக வழங்கப்படும். நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டார். இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் வழிகள் தவிர வேறில்லை. இந்த வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்றால் தௌஹீத் கொள்கையை கடைபிடிப்பதுடன் அல்லாஹ் விதித்த கடமைகளையும் அவருடைய தூதர் காட்டி தந்த நற்காரியங்களையும் அதிகம் செய்ய வேண்டும். அமல்கள் என்பது ஏகத்துவத்தின் வெளிப்பாடாகும். அவற்றின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவதை போல் ஏகத்துவவாதியின் நற்செய்களை வைத்து இவர் தௌஹீத்வாதி என்று மக்கள் இனங்காணும் விதத்தில் நமது நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். ஒரு ஏகத்துவவாதி நரகம் புகாமல் சொர்க்கம் புக வேண்டுமானால் அவனிடத்தில் அவசியம் நல்லவர்கள் நிலை இருக்க வேண்டும். இது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களை சுட்டி காட்டுகிறான். நான் உங்களை போன்ற மனிதன் தான், எனினும் உங்கள் கடவுள் ஒரே ஒரு கடவுளை என எனக்கு அறிவிக்கப்படுகிறது. தமது இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர் நல்லறத்தை செய்யட்டும், தமது இறைவணக்கத்தில் எவரையும் இணை கற்பிக்காது இருக்கட்டும் என்று முகமதே கூறுவீராக. அல்லாஹ் இந்த வசனத்தில் தன்னுடைய சந்திப்பை அடியார்கள் பெறுவதற்கு இரண்டு விஷயங்கள் வேண்டும் என்று கூறுகிறான். ஒன்று, இணை வைக்காமல் ஏகத்துவ கொள்கையை கடைபிடிப்பது, மற்றொன்றை நல்லறம் செய்வது. அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு நல்லறங்கள் அவசியம் என்று இந்த வசனத்தில் இருந்து உணரலாம். மனிதன் செய்த நல்லறங்கள் மற்றும் தீமைகளை அல்லாஹ் மறுமை நாளில் தராசுகள் வைத்து அளவிடுவார். அதில் நல்லறங்கள் அதிகமாகிவிட்டால் அவன் சொர்க்கம் செல்வான். ஆனால் தீமைகள் விதைத்து விட்டால் அவன் செல்ல வேண்டிய இடம் நரகம். இதை அல்லாஹ் பின்வரும் ஹதீஸில் தெளிவுபடுத்துகிறார். فَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ وَمَا أَدْرَاكَ مَا هِيَ نَارٌ حَامِيَةٌ. யாருடைய எடைகள் கனமாக இருக்கின்றனவோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். யாருடைய எடைகள் லேசாக உள்ளனவோ அவர் தங்குமிடம் ஆவியாகவும். ஆவியா என்றால் என்னவென்று உனக்கு எப்படி தெரியும்? அதுவே சித்தரிக்கும் நெருப்பாகும். நாம் இறந்த பிறகு நம்முடன் வரக்கூடியது நாம் செய்த செயல்கள் தான். நாம் புரிந்த நல்லறங்களை தவிர செல்வமோ காசு பணமோ பரலோக வாழ்வில் எந்த பயனும் தராது. அது உலக வாழ்வில் ஈடேற்றம் பெற வேண்டுமானால் நல்லவர்கள் அவசியம் என்று இந்த வசனத்தில் இருந்து உணரலாம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு வானவரை மூன்று பேர்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன. அவற்றில் இரண்டு திரும்புகின்றன, ஒன்று மட்டுமே அவர்கள் தங்கிவிடுகின்றன. அவரை அவருடைய குடும்பமும் செல்வமும் அவர் செய்த செயல்களும் பின்தொடர்ந்து செல்கின்றன. அவற்றில் அவருடைய குடும்பமும் செல்வமும் திரும்பிவிடுகின்றன. அவருடைய செயல்கள் மட்டுமே அவர்கள் தங்கிவிடுகின்றது. இறைவன் வலியுறுத்திய காரியங்களில் ஒன்றான தொழுகை விஷயத்தில் நாம் மோசமாக நடந்து கொள்கிறோம். பல தொழுகைக்குரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதில்லை. பல நேரங்களில் தொழ வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் கேளிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம்.
சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் மற்றவர்களை விட பன்மடங்கு தொழுகையை பேண வேண்டும். தொழுகையின் அவசியத்தையும் அதை விட்டவனுக்கு மார்க்கமிடும் எச்சரிக்கையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு ஏகத்துவாதி அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவன் தொழுகையை விடமாட்டான். எல்லா விஷயங்களிலும் அவர் முன்மாதிரியாக விளங்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை விஷயத்தில் கூட சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளார்கள். மரண வேளையில் கூட அவர்கள் தொழுகையை விட்டுவிடவில்லை. ஒரு நாள் அப்பாஸ் அலி அவர்களுக்கும் வேறொரு மனிதருக்கும் இடையே தொங்கியவர்களாக வெளியே வந்தார்கள். அவர்களின் கால்களை சரியாக ஊன்ற முடியாமல் பூமியில் அவர்களது இரு கால்களும் கோடிட்டுக் கொண்டு சென்றன. பொதுவாக வர்ண வேலையில் மிக முக்கியமான விஷயங்களை வலியுறுத்தி கூறுவோம். இது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு தொழுகையை கடைபிடிக்கும்படி மேலும் வலியுறுத்தி கூறினார்கள். அடியால் முதல் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றிதான். தொழுகையை விடுவது என்பது சாதாரணமான குற்றமில்லை, இதை மறுப்பு செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மனிதனுக்கும் இறை வைப்பு மற்றும் இறை மறுப்பு ஆகியவற்றிற்கும் இடையே பாரமாக இருப்பது தொழுகையை கைவிடுவதுதான். மறுமை நாளில் நரகவாசியிடம் சொர்க்கவாசிகள் ஏன் நரகத்தில் வந்து அவதிப்படுகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அந்த நரகவாசிகள் சொல்லும் முதல் காரணம் நாங்கள் துழவில்லை என்பதுதான். இறைவன் வலியுறுத்தி இறைவன் நம்மை படைத்த நோக்கத்தை நாம் பாராட்டினால் அவன் தரும் தண்டனை நரகம் என்பதை பின்வரும் வசனம் உணர்கிறது. அவர்கள் சொர்க்கத்தோழிகளில் இருப்பார்கள். குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது என்று விசாரிப்பார்கள். அதற்கு நாங்கள் தொழுவதாகவும் ஏழைக்கு உணவளிப்பாகவும் இருக்கவில்லை என கூறுவார்கள். வீணில் மூழ்கிறோம் என கூறுவார்கள். கடுமையான தொழுகையை தொழாமல் உணர்ந்தவர்களுடைய தண்டனை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவன் தொழுகைக்கு பாங்க சொல்லப்பட்ட பின் அவனுக்கு தூக்கம் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் கனவில் கண்ட தலை நசுக்கப்படும் மனிதரை பற்றி குறிப்பிடும் போது அவர்கள் குர்ஆனை கற்று அதை புறக்கணித்து கடுமையான தொழுகையை தொழாமல் உணர்ந்தியவர் என்று விளக்கம் அளித்தார்கள். ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, தொழுகை என்ற வணக்கத்தை மட்டுமல்ல எல்லா வணக்க வழிபாடுகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். எல்லா நஷ்டவாதிகளை பற்றி குறிப்பிடும் போதே காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என கூறியாற்றுகிறான். விதிவிலக்காக இருப்பவர்களின் பண்பை பற்றி குறிப்பிடும் போது அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும், நல்லவர்கள் செய்ய வேண்டும், நன்மை ஏறு தீமை தடுக்க வேண்டும் என கூறியாற்றுகிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் நஷ்டமடைந்ததாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு நல்லடங்கள் அவசியம் என புரிந்து நன்மை அதிகம் செய்ய வேண்டும் என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்களுக்கு உள்ளம் கணித சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நபிகள் ஏன் நம்மோடு என்று தலைப்பில் உரையாற்ற விரும்புகிறேன். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ஏழையின் மனிதர்கள் சீரான ஒழுக்கமான நாகரிகமான பண்பட்ட சமுதாயத்தவர்களாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படை கொள்கையில் வாழ்வதற்காக எண்ணற்ற இறை தூதர்களை அல்லாஹ் அழைப்பாளர்களாக அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் இறுதியானவர் தான் நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். இந்த உம்மத் அவர்கள் தமக்கு பிறகு வழிகேட்டின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் வேதம் எனது நடைமுறை ஆகிய இரண்டையும் உங்களிடம் விட்டு செல்கிறேன். அவ்விரண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரே மாட்டீர்கள் என்று கூறி குர்ஆனை ஹதீஸை நமக்கு விட்டு சென்றார்கள். ஆனால் இன்று நம் முஸ்லிம் சமுதாயத்தவர்களிடையே சீர்தூக்கி பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற இரண்டு பொக்கிஷங்களான குர்ஆனை ஹதீஸை புறக்கணித்த காரணத்தால் எத்தனையோ புது புது காரியங்கள் சமுதாயத்தில் உருவாகிவிட்டன. ஒரு கையில் இறைவேதம் மறு கையில் நபி போதம் என்று உலகத்தில் பாடிவிட்டு அதை செயலில் புறக்கணித்துதான் இதற்கு காரணம். பெரியவர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். தொழுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், நம்மளை செய்ய சொன்னார்கள். நோன்பு வைக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், நம்மளை செய்ய சொன்னார்கள். சகாத் கொடுக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், நம்மளை செய்ய சொன்னார்கள்.
அச்சு செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், நம்மளை செய்ய சொன்னார்கள். அத்தம் பாத்தியா ஓதுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா இல்லாவிட்டால் நம்மளை செய்ய சொன்னார்களா? 3, 7, 10 என்று எழுந்தவர்களுக்காக பாத்தியா ஓதுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா இல்லாவிட்டால் நம்மளை செய்ய சொன்னார்களா? மௌலித் ஓதுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா இல்லாவிட்டால் நம்மளை செய்ய சொன்னார்களா? பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா இல்லாவிட்டால் நம்மளை செய்ய சொன்னார்களா? ராத்திபூர் என்ற பெயரில் கூப்பாடு போடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா இல்லாவிட்டால் நம்மளை செய்ய சொன்னார்களா? சிந்தித்து பாருங்கள். வேதனில் எதையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்று யாராவது கூற முடியுமா? நிச்சயமாக முடியவே முடியாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நன்மை என்ற பெயரில் முஸ்லிம்கள் செய்து வருகிறார்கள். வேதனை எல்லாம் நல்லது என்று நமக்கு காட்டி தந்த யார் என்று காவல் நினைத்ததுண்டா? இல்லை, தங்கள் முன்னோர்கள் செய்தார்கள் என்று ஒரே ஒரு காரணத்திற்காக இதை அப்படியாக செய்து வருகிறார்கள். எல்லா இலக்கியத்தை மட்டும் பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், இல்லை, எங்கள் முன்னோர்களை எதிர்கொண்டோமோ அவைகளையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறினார்கள். யோம துகல்லபு உஜூஹுக்கும் ஃபின்னாரி யகூலூன யா லைத்தனா அத்தானா அல்லாஹ் வ அத்தானா ரசூல். நாளை மறுமையில் நெருப்பில் அவருடைய முகங்கள் புரட்டப்படும் அந்நாளில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, எங்கள் தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிநடத்தி விட்டார்கள், அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடுப்பார்கள் என்று புறப்பார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் 33வது அத்தியாயம் 16வது வசனத்தில் காட்டி தந்துள்ளார். எனவே பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் செய்யும் நல்லறங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துள்ளார்களா என்று சிந்தித்து பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரியங்களை மட்டும் பின்பற்றி வந்து அல்லாஹ்வின் அருளை பெறுவோமாக. அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.